வெல்கம் டு அரிஸ் ஹோம் சேனல். இன்றைக்கி பார்த்திங்கன்னா சூப்பரான ஸ்வீட் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். வீட்டில் 1 கப் ரவை இருந்தால் சூப்பரான அடிப்பொலியான ஸ்வீட் ரெசிபி தாங்க. டேஸ்ட்டு அடிப்பொலியாக இருக்கும். கண்டிப்பாக வீட்டில் இருக்க குட்டீஸ்களுக்கு இந்த சம்மர் லீவ் டைமில் இந்த ஒரு ரெசிபியை செஞ்சு கொடுத்து பாருங்கள், விரும்பி சாப்பிடுவாங்க. எப்படி செய்யலான்னு பார்க்கலாங்களா? அதுக்கு தேவையானது பொருள் பார்த்திங்கன்னா 2 டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துக்கோங்க. நெய் வந்து நீங்கள் கூட சேர்த்துக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா 2 டேபிள் ஸ்பூன் சேர்த்ததுக்கப்புறம் லைட்டாக சூடானதுக்கப்புறம் இப்போ 1 கப் ரவை எடுத்திருக்கேன். இந்த கப்பில் 1 கப் ரவை. நீங்கள் எந்த கப்பில் எடுக்கிறீங்களோ கடைசி வரைக்கும் அதே கப்பில் அளவுகளை எடுத்துக்குங்க. அப்போ தான் கரெக்டான அளவில் வரும். இப்போ பார்த்திங்கன்னா 1 கப் ரவையை எடுத்து நல்லா வறுத்து விட்டுக்குங்க. லைட் ரோஸ்ட்டாக ஆகணும், ரொம்ப ரோஸ்ட் பண்ண தேவையில்லை. அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சு இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக இந்த மாதிரி கிளறி விடுங்க. அதுலேயே வந்து லைட்டாக ரோஸ்ட் ஆகி வந்துடும். ரவை வறுத்த ரவையாக இருந்தாலும் கூட ஒரு டைம் மட்டும் ரோஸ்ட் பண்ணிக்கோங்க. இப்போ பாருங்கள், இந்த அளவுக்கு ரோஸ்ட் ஆகி வந்துருச்சு. இப்போ பார்த்திங்கன்னா நம்ம எந்த கப்பில் ரவை எடுத்தோமோ அதே கப்பில் 3 டம்ளர் பால், காய்ச்சாத பாலாக எடுத்துக்கோங்க. காய்ச்சின பால் வேணாம். இந்த இதுக்கு பார்த்திங்கன்னா காய்ச்சாத பால் எடுத்துக்கோங்க. 3 டம்ளர் பால் கரெக்டாக எடுத்துக்கோங்க. 1 கப் ரவைக்கு 3 டம்ளர் பால். இதுதான் வந்து கரெக்டான மெஷர்மெண்ட்டு. இதை பார்த்து கொஞ்சம் சேர்த்துக்குங்க. 3 டம்ளர் பாலையுமே சேர்த்துட்டு கொஞ்சம் கட்டி இல்லாமல் கிளறி விடுங்க. கட்டி விழுந்துடக்கூடாது. முக்கியமாக வந்து கட்டி விழுகாமல் இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக கலந்துக்குங்க. அடுப்பை வந்து கொஞ்சம் ஹை ஃப்ளேமில் வச்சுக்குங்க. கொஞ்சம் திக்காகி வரப்போ லோ ஃப்ளேமில் வச்சுக்குங்க. இந்த அளவுக்கு கட்டி இல்லாமல் ஒன்றன் பின்ன அப்படியே கரைச்சி விட்ருங்க. எடுத்து பார்த்தா கட்டி இல்லாமல் இருக்கணும். அதான் மெயினாக பார்த்துக்குங்க. இப்போ பாருங்கள், நல்லா ஓரளவுக்கு கலந்து விட்டுட்டே இருக்கேன். இது கலந்து விடுறதுக்கு பார்த்திங்கன்னா ஒரு 5 நிமிஷம் போல் தான் டைம் எடுக்கும். கொஞ்சம் ஹை ஃப்ளேமில் வச்சு கலந்து விட்டுருங்க. இந்த மாதிரி கண்டென்சி வரப்போ அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சுருங்க. இந்த மாதிரி திக் கண்டென்சியாக வரும். அப்போ நீங்கள் அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சுருங்க. பாருங்கள், இந்த அளவுக்கு கண்டென்சி இருக்கும். பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா கெட்டி பதமாக வந்துருச்சு. இப்போ ரொம்பவே லோ ஃப்ளேமில் வச்சுட்டு இப்போ அடுத்த இது பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நான் 3/4 கப் சர்க்கரை தான் இது கூட நான் சேர்க்க போகிறேன். உங்களுக்கு இனிப்பு எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் சேர்த்துக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா 1 கப் சர்க்கரைக்கு நான் 3/4 கப் சர்க்கரை சேர்த்துருக்கேன். இது வந்து இனிப்பு கம்மியாக சாப்பிட்றவங்களுக்கு கரெக்டாக இருக்கும். நீங்கள் இனிப்பு அதிகமாகவே சாப்பிடுவீங்கன்னா இதில் 1 1/4 கப் வந்து சர்க்கரை தாராளமாக சேர்த்துக்குங்க. சர்க்கரை சேர்த்த உடனே கொஞ்சம் தண்ணி விட்டு வரும். அப்போ அடுப்பை லோ ஃப்ளேம்லேயே வைங்க, ஹை ஃப்ளேமில் வச்சிடாதீங்க, அடி பிடிச்சிரும். இதை செய்யறதுக்கு அடிகனமான பாத்திரத்தை மட்டும் எடுத்துக்குங்க. இது கூட பார்த்திங்கன்னா 2 ஏலக்காய். நீங்கள் வந்து ஏலக்காய் பொடியாக இருந்தாலுமே கண்டிப்பாக சேர்த்துக்குங்க. இதை சர்க்கரை சேர்த்த உடனே கை விடாமல் கிளறிக்கிட்டே இருங்க. அப்படியே ஒன்றன் பின்னா இப்படியே எடுத்து விட்டு கிளறிக்கிட்டே இருங்க. இப்படி கிளறிக்கிட்டே இருக்கிறப்ப 2 டேபிள் ஸ்பூன் வந்து நெய் சேர்த்துக்குங்க. நெய் வந்து எந்த அளவுக்கு சேர்க்குறீங்களோ டேஸ்ட் வந்து அல்டிமேட்டாகவே இருக்கும். நெய் சேர்த்துட்டு ஒரு 5 நிமிஷம் போல் இந்த மாதிரி கிளறி விட்டுருங்க. கிளறி விட்டுட்டு ஃபுட் கலர் வந்து ஆப்ஷன் தான். உங்களுக்கு வேணும்னா சேர்த்துக்கலாம், இல்லைனா ஸ்கிப் பண்ணிடுங்க. நான் இன்றைக்கி எல்லோ கலர் கொஞ்சமாக சேர்த்துக்கிட்டேன். சேர்த்துட்டு இந்த மாதிரி 5 நிமிஷம் போல் இப்படி எடுத்து விட்டு நல்லா கடாயில் எந்த அளவுக்கு ஒட்டாமல் இருக்கோ அந்த அளவுக்கு பக்குவம் வந்து கரெக்டாக வந்துருச்சுன்னு அர்த்தம். இதை செய்யறதுக்கு கால் கடுக்க நிற்க தேவையில்லை, 10 நிமிஷம் இருந்தால் போதும். ஸ்வீட் ரெசிபி அட்டகாசமாக ரெடி ஆயிரும். வீட்டில் உள்ள 1 கப் ரவை, பால், சர்க்கரை இருந்தாலே உங்களுக்கு ஸ்வீட் வந்து அட்டகாசமாக ரெடி ஆயிடுச்சுங்க. இப்போ பாருங்கள், சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம வந்து அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். நெய் தடவின பிளேட்டை எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ அப்படியே இந்த பிளேட்டுக்கு நம்ம இப்படியே மாற்றிடலாம். இப்போ பாருங்கள், அப்படியே இந்த பிளேட்டுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து மாற்றிக்கலாம். இதுக்கு நட்ஸ் வந்து ஆப்ஷன் தான். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் சேர்த்துக்கலாம். இப்போ வந்து ஒரு கரண்டியால் இல்லைனா ஸ்பூன் கூட வச்சு இந்த மாதிரி தட்டி விட்டுருங்க. இந்த மாதிரி சரிசமமாக தட்டி விட்டு ஒரு ஃபேன் காற்றுல ஒரு 1/4 மணி நேரம் போல் ஆற விட்டுறலாம். இந்த மாதிரி தட்டி நல்லா விட்டுருங்க, சரிசமமாக தட்டி விட்டுருங்க. இப்போ ஒரு 1/4 மணி நேரம் கழிச்சு நான் பீஸ் போட்டு காட்டுறேன் பாருங்கள். அந்த கத்தியில் கூட இது ஒட்டாது, அந்த அளவுக்கு ரெசிபி டேஸ்ட். இப்போ பாருங்கள், கத்தியை வச்சு நான் பீஸ் போட்டு காட்டுறேன், எந்த அளவுக்கு ஒட்டாமல் இருக்குன்னு பாருங்கள். எடுத்து பார்க்குறப்பயே அவ்வளோ ஒரு டெம்ட் ஆயிரும், சாப்பிடணும் போல் அவ்வளோ ஒரு ஆசையாக இருக்கும். பாருங்கள் எந்த அளவுக்கு சாஃப்ட் அண்ட் ஸ்வீட்டாக இருக்குன்னு பாருங்கள். கத்தியில் கூட ஒட்டலை, நம்ம கையில் கூட ஒட்டாதுங்க, அந்த அளவுக்கு நல்லாயிருக்கும். இது 2 நாள் வரைக்கும் ஸ்டோரேஜ் பண்ணி வச்சு சாப்பிடலாம். பாருங்கள் எவ்வளோ ஸ்பான்ச்சியாக இருக்குன்னு பாருங்கள். சூப்பரான டேஸ்டான
ஸ்வீட் ரெசிபி 10 நிமிஷத்தில் ரெடி ஆயிடுச்சுங்க. இந்த ரெசிபி பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனல் லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு மறக்காமல் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள்.